ஆனா இங்க சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு. நீ கால் பண்ணு, ரீச் ஆகலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணிடு. நான் பார்த்துட்டு உன்கிட்ட பேசுறேன். கல்யாணத்தன்னைக்கு கிளம்பி வந்துடுறோம். சரி. குட் நைட். என்னாச்சு? கொடைக்கானல்ல செட்டில் ஆயிட்டாங்களாமா? கல்யாணத்தன்னைக்கு கிளம்பி வர்றதா சொல்றாங்க. அப்பாடி, இப்பதான் எனக்கு உசுரே வருது. நாளைக்கு காலையில அவர் விசாரணை கமிஷன் வைப்பாரு, என்ன செய்ய? நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போதைக்கு நம்ம ஆதிரா கூட இருக்கணும். அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மத்ததெல்லாம் விட்டுறலாம். சரிக்கா, போய் படுங்க, காலையில பாத்துக்கலாம். எங்கே உறங்குறது? எதுவும் சாப்பிட்டீங்களா? அதுவும் ஏதாவது போட்டு தரவா? வேண்டாம் சக்தி. இல்ல நீ வேண்டாம். உனக்குடி, உனக்கு பசிக்குமே. அது விடுங்கக்கா. கார்ல போகும்போது பார்த்தோம்ல, அது ட்ரெய்லர் தான். நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்தாடி அம்புட்டு பிரச்சனை. இந்த ஜான்சி ராணி ஒரு பக்கம், என் புருஷன் ஒரு பக்கம். அவளுக்கு என்னவா? யா வாயினா வாயி, என்ன பேச்சு! பண்ற தொழில் கேவலமான தொழில். அந்த வாய் அப்படி கிழிச்சுப்பட வேண்டியதுதானே. ஐயா, நான் பாதி கிழிச்சுப்பிட்டேன். இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அவ சங்க தாண்டி முதல்ல இருக்கு. ஐயப்பா, இருக்கு அவளுக்கு. ஆனா ஒண்ணுக்கா, நம்ம இதை திருட்டு தாலி கட்டிக்க போற மாதிரி இவ்வளவு பயப்பட வேண்டியதா ஒரு இருக்கு. தாலி கட்டிக்கிட்டதுக்கே செத்து பிழைக்கிறது. வா, நீ எதுவும் சாப்பிடாம படுக்காத. ஏதாவது ஜூஸ் ஏசி போட்டு தரவா? கேக்குதா? அப்பதா எந்திரிங்க அப்பதா. அப்பதா கேக்குதா? அப்பதா ஜனனி, அப்பதா நான் ஜனனி வந்திருக்கேன். அப்பதா 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 நான் ஜனனி. அப்பதா எங்க அப்பதா? அப்பதா சொல்லுங்க அப்பதா. ஜீவானந்தத்தை பாத்தியா? இல்ல அப்பதா, என்னால அவரை கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு எந்த லீடும் கிடைக்கல அப்பதா. உங்க போனை வச்சாவது கண்டுபிடிக்கலன்னு பார்த்தா உங்க போன் எங்க இருக்குன்னு கூட தெரியல அப்பதா. போன் நிச்சயம் மண்டபம் நிச்சயம். மண்டபம் அப்படின்னா நிச்சயம் பண்ண மண்டபமா? அங்க இருக்க உங்க போனு? அப்பதா சொல்லுங்க அப்பதா. அப்பதா போன் நிச்சயம் பண்ண மண்டபத்துல இருக்கா?
அருண், நீ இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இரு. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஏன் வாங்கிட்டு வரணும்? நானும் வரனே, சேர்ந்தே போய் சாப்பிட்டு வந்துடலாமே. நீ என்ன ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி பேசுற? உன்னை உங்க வீட்லயும் தேடுறாங்க, கதிர் குரூப்பும் தேடுறாங்க. யார் கண்ணில் பட்டாலும் பிரச்சனை ஆயிடும். உன்னை சேஃபா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடைக்கானல் மெயின் டவுனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ரிஸ்கே எடுக்க வேண்டாம். நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் இந்த செல்ஃபோன்லேருந்து கூப்பிடு. உன் செல்ஃபோனை ஆன் பண்ணவே வேண்டாம். இந்த நம்பர்லேருந்து வேற யாரையும் கூப்பிடவும் வேண்டாம். என்ன யோசிக்கிற? இல்லை, நான் போல்டாக வீட்டில் சொல்லியிருந்தேன்னா அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கோம். நான் எதுவுமே பேசாதனால தான் இப்போ பிரச்சனை ஆயிருக்கு. நடந்ததை பற்றி யோசிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை அருண். நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிற. பட் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ வாழ்க்கையில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அப்படி நடந்துக்கிட்டா அது பொய்யான வாழ்க்கையா மாறிடும். உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். உன் மனசுக்கு இப்போ என்ன தோணுது? ஆதரவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? இல்லை, இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு, அதான். லைஃப்ல பிரச்சனை இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அருண். உங்க அண்ணனுக்கு எப்ப நீ மும்பை போனேன்னு தெரிஞ்சுதோ அப்பவே உன்னை எல்லா ஏரியாலையும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. உங்க அரசு கூட நான் நிறைய டைம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன். ரொட்டீனா அவர் எங்க வருவாரு, எங்க தங்குவாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை இங்க கூட்டு வந்து வச்சிருக்கேன். உங்க அரசு ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப அக்ரெசிவ். அவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நான் ஜனனிக்கும் சக்திக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராமிஸை நான் எப்படியாவது கீப் அப் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா நான் அதை கீப் அப் பண்ணுவேன். யாராலையும் உன்னை நெருங்கவே முடியாது. டோன்ட் வரி, ஸ்டே சேஃப். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஓகே, எங்கேயும் போகாத, இங்கே இரு. என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுப்பா. நீங்க சாப்பிட்டாச்சு. சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டாச்சுப்பா. சாப்பிட்டாச்சுப்பா. அவங்களாம் சாப்பிட்டாப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? பேசிட்டேன். நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. சரி சரி, அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கப்பா. எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுது. என்ன? காப்பி குடிக்கிறீங்களா மாமா? காப்பி குடிக்கிறீங்களா? என்ன ஓவரா பம்புற? காப்பியெல்லாம் வேண்டாம். மாமா உங்களுக்கு? இல்லைம்மா, வேண்டாம். ஐயா நீங்க? இல்லைம்மா, அப்புறம் சாப்பிட. இல்லை, வேண்டாம்மா. காப்பி குடிக்கிறீங்களா? இருக்கு. இல்லை, பரவாயில்லம்மா. ஜனனி, கிளம்பலாமா? சக்தி, கிளம்பலாம். ஆமா, எங்க போறோம்? நேத்து ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்ன. அப்புறம் நானும் எதுவும் கேட்கல, நீ எதுவும் சொல்லல. ஜனனி, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா. கேங்ஸ்டர் கும்பல் மொத்தமும் நல்லா குளிச்சு முடிச்சு பட்டையை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க கீழே. என் புருஷன் இருக்கானே, அவன் தினைக்கும் உச்சி காலத்துக்கு தான் கண்ணையே முழிப்பான். இன்னைக்கு ஏதோ குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கான். எதுக்கு? உன்னை உரண்டலுக்கு தான். கீழே போனா ஏதாவது பிரச்சனையா போகுது ஜனனி? அக்கா, என்ன வந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியத்துல தான் ஆதரவு விஷயத்துல நான் இறங்கியிருக்கேன். இவங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இப்போ வேற முக்கியமான வேலை இருக்கு. சக்தி, வா போலாம். அக்கா, நான் வந்து சொல்றேன். வந்துடுறேன். போயிட்டு வா. பாட்டிமாவை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க.
போயிட்டு வரேன் அப்பத்தா. போலாம். வா. ஏய் என்ன நீ என்ன இவளுக்கு ஒட்டுனியா ஒட்டிக்கிட்டே இருக்க? ஏய் சும்மாரப்பா, நீ வேற எதையாவது செஞ்சுட்டு போற விடு. சக்தி இங்கிட்டு வாப்பா, ஏன் அங்கேயே நிற்கிற? பார்க்குறான் பாருங்க, மகாராணி உத்தரவு கொடுத்தாதான் இவங்க அசைவாக போல. ஏண்டா சக்தி, மானம் கட்டவன். நானாவது என் பொண்டாட்டி பேச்ச தான் கேட்குறேன். நீ ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைகிட்டையும் பல்ல கேட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டியை கேவலமா நடத்துற ஜன்மம் நான் கிடையாது. ஏய் உனக்கெல்லாம் வாய் இருக்குங்கிறத இவ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. உனக்கெல்லாம் யார் வந்தாலும் அறிவு வராதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒத்திட்டு உக்காரு. என்ன என்ன ரொம்ப பேசுற? என்னடா என்ன கிழிச்சிருவியா? இருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். அமைதியாரு, நமக்கு வேலை இருக்கு. எதுக்கு இப்ப அனாவசியமா இவங்க கிட்ட எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு? வா போலாம். மகாராணிக்கா அங்க கலெக்டர் வேலை காத்துட்டு இருக்கு, அப்படியே போய் கிழிச்சிட போறீங்க. பேசாம நில்லு. எதுக்கு இப்ப அனாவசியமா இவங்க கிட்ட எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்க? வா போலாம். மகாராணிக்கா அங்க கலெக்டர் வேலை காத்துட்டு இருக்கு, அப்படியே போய் கிழிச்சிட போறீங்க. பேசாம நில்லு. எங்கடி அவன்? அந்த புளி மூட்டை எங்க வச்சிருக்கிய? அந்த புளி மூட்டை பையன் எங்க இருக்கான்னு சொல்லாம ஒரு அடி எடுத்து வச்ச அவளை கொன்றுவேன் உன்னை. எங்களுக்கு யார பத்தியும் தெரியாது. என்ன கண்கட்டி வித்த காட்டுறீங்களா? ஏய் மரியாதை சொல்லிட்டு போடுங்க, இல்ல அவ்வளவுதான். வழி விடுங்க. பதில் சொல்லிட்டு போடி. ஏய் வாடி போடினா வாயை கிழிச்சிருவோம் பாத்துக்க. என்ன பண்ணுவ? மூடி நில்றா. அண்ணன் சொன்னாருங்கிற காரணத்துக்காகத்தான் பொறுமையா இருக்கேன். என்ன கடுப்பேத்தாம ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிட்டு போங்க. எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எங்களுக்கும் அருணுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? சக்தி வா. ஏய் விடுங்க. என்ன? ஏய் கையெடு. ஏய் விடுங்க. விடுங்கன்றல. கைய விடுங்க. சக்தி கையெடு. விடுங்க. ஏய் கையெடுக்கறல. கையெடியா. என்ன இப்படி சண்டை போடுறாங்க? என்ன எல்லார் மேலயும் கை வைக்கிற, மட்டமா பேசுற? என்ன சண்டித்தனம் பண்ணிட்டு தெரியுறியா? உன்னையெல்லாம் கை காலை முறிச்சு போட்டு மூளையில உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதிரியா? உன்னை மாதிரி காட்டுத்தனமா பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க பொறுமையா நின்னுகிட்டு இருக்கோம். பயந்து கிடையாது, புரியுதா? அது கைய உடைப்பியா? வாடா பாப்பா. வெச்சிருவாடா. ஓடுறா. ஐயோ சக்தி. வச்சிருக்கா? சக்தி ஓடுறா. அடிக்கன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. வாடா பாப்பா. வாயை கிழிச்சிருவோம் பாத்துக்க. கிழிச்சிருவோம். போடா. ஓடுறா. இருங்கப்பா கதிரே, உன்னை சும்மா இருந்தாலும் சொன்னேன். வா வந்து உட்காரு. வாடா வந்து உட்காரா, சொன்னா கேள்றா. எப்ப பார்த்தாலும் வீட்டில் தொணத்தொன்னு சண்டை உடிச்சிட்டே இருப்பீங்களா? வாடா வந்து உட்காரா. அண்ணன் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? உட்கார. இப்ப என்னப்பா, நீ பேசுறியா நான் பேசவா? ஏண்டா சக்தி, அந்த எஸ்கேஆர் தம்பி பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படித்தானே? ஆமா தெரியாது. அப்ப இந்த கல்யாணத்துக்கு நீ எதுவும் சூழ்ச்சி பண்ணல? எனக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாதப்ப நான் ஏன் சூழ்ச்சி பண்ணனேன்? ரைட்டு விடு. இப்போ பாரு, வீட்டில் எல்லாரும் இருக்கோம், சொந்தக்காரர்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கல்யாணத்தில் இந்த தடவை யாரால பிரச்சனை வந்தாலும் சரி, ரத்த உறவுல இருந்து பிரச்சனை வந்தாலும் சரி, நான் இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேன். மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாரா சக்தி, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அண்ணன் இந்த கதிர் மாதிரிலாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டையை பிடிச்சலாம் தொங்கிட்டு இருக்க மாட்டேன். சத்தமே இல்லாமல் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். யாரை மிரட்டுறீங்க நீங்க?
எனக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள தான் மிரட்டுறேன், வெளிப்படையாகவே மிரட்டுறேன். எந்த கமிஷன்லேருந்து யாரை கூட்டு வந்தாலும் என்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அதை மட்டும் புரிஞ்சுங்க. சார் உள்ளே வரலாமா? வாங்க, வர சொல்லி தானே வந்திருக்கியே, அப்புறம் என்ன கேள்வி உள்ளே வரலாமான்னு? வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. என்ன சார் கல்யாண டிஸ்கஷனா? மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? 1000 பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் காது குத்துன்னு வந்தா ஒன்று சேர்ந்துறீங்க பாருங்க. அதான் உங்கள் குடும்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார், என் குடும்ப பெருமை எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ரொம்ப அழகாதையே, எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. சரிங்க சார். ஓகே சார். அதான் வெளியே போகணும், அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, போக வேண்டியதானே, எதுக்கு நிற்கிறாங்க? போக சொல்லுங்க. ஏய் சக்தி, அதான் வெளியே போகணும், அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, போக வேண்டியதானே, எதுக்கு நிற்கிறாங்க? போக சொல்லுங்க. ஏய் சக்தி, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன், பார்த்து சூதானமாக நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கிளம்புங்க. நீ என்னம்மா அப்படி ஆணி அடிச்சது மாதிரி நிற்கிற? காப்பி போட்டு கொண்டாமா சொந்தக்காரர்களுக்கு, அப்படியே அரண்டு போய் நிற்கிற. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை காலை காட்சி முடிஞ்சிருச்சு, நீங்கள் காப்பியை குடிச்சிட்டு மேலே ஓய்வு எடுங்க, திருப்பி சத்தம் கேட்டால் கீழே இறங்கி வாங்க. போங்க போங்க. என்ன சார், பேப்பர்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியாக இருக்கு சார். சக்தி, அம்மா சம்பந்தம் இல்லாம இப்ப எதுக்கு ஆடிட்டர் வந்திருக்காரு? எதுக்காவது கையெழுத்து வாங்க வந்துருப்பாரு, வேற என்னத்துக்கு? இல்ல, அவர் அதுக்கு வரல. பேப்பர்லாம் ரெடியானு உங்க அண்ணன் கேக்குறாரு. கல்யாண வேலை நடக்கிறப்ப ஆடிட்டர் வந்திருக்கிறது ஆபீஸ் வேலையா இல்ல, சொத்து விஷயத்துக்காக தான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு வரேன். ஏம்மா ஆடிட்டருக்கு காப்பி விடுங்கம்மா, எல்லாத்தையும் சொல்லணும் உங்களுக்கு. ஏய் என்னாச்சு? அக்கா, ஃபைல் ஒன்று வச்சுட்டு போயிட்டேன். காப்பியை குடிங்க. எங்கள் வீட்டு காப்பியை குடிச்சே உங்களுக்கு வயிறு பெருசாயிருச்சு. எனக்கு தெரியாதுங்க, காசெல்லாம் நான் வாங்கலன்னு சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஏங்க, பேஷண்ட் முன்னாடி எதுக்கு கத்தி பேசிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் இருக்காங்கல்ல, வெளியே போய் பேசுங்க.